டபிள்யூடபிள்யூனாவே பார்த்தீங்கன்னா ஜான் சீனா மட்டும்தான் நம்பர் 1டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட லாஸ்ட் மேட்ச்சில் ஜான் சீனா தோத்துட்டார். அதுவும் பின்ஃபால் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா தோக்கலை. பட் நானாக ஒத்துக்கினேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தோத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கினார். பட் இவங்ககிட்ட ஏன்டா தோத்த அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவன் யாரா ஏன்டா நெவர் கிவ் அப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு செட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தான் அப்படின்னா வச்சுக்கேன். எவ்வளோ அதாவது பிராக் லைன்ஸ்லாம் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா? அவரை பார்த்தா எல்லாரையும் பயப்படுவாங்க. அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாக போவாங்க. அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் அதாவது பிராக் லைன்ஸர் எவ்வளோ தான் அடித்து முக்கினாலும் வச்சுக்கேன் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா பின்ஃபாலில் பார்த்தீங்கன்னா தோக்கவே மாட்டார் ஜான் சீனா. அந்தளவு பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் பண்ணி கடைசியில் இவங்கிட்ட ஏன்டா தோத்தன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லார் தலையிலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கை வைக்க மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இதில் இவன் யாரா இவன் ஆப்போசிட்டில் வந்து அந்த குணதர்ன்றது எவன்டான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா அந்தளவு பெரிய டபிள்யூடபிள்யூ சாம்பியன்லும் பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் அவனை மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இவன் இதுக்கு மாதிரி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டுபர்க் எல்லாம் தெரியுமா? அந்த பிளே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக விளையாடும் போது பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கோல்டுபர்க் தான் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்பியர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே போய் சூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே வரும். பிராக் லைன்ஸர் யாரை வைக்கலாம் கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அந்த கோல்டுபர்க்கவே தோக்கடிச்சவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த குணதரன்றவன். இவன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜான் சீனாவை தோக்கடிச்சிருக்கான். இந்த லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயிண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. லாஸ்ட்டாக போகும்போது ஏன்டா இப்படி ஒரு எமோஷனலை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் எல்லாத்தையும். பட் இருந்தாலுமே ஜான் சீனா ஒரு மிகப்பெரிய பிளேயர்னு சொல்லலாம். ஏன்னா டபிள்யூடபிள்யூனாவே பார்த்தீங்கன்னா ஜான் சீனா மட்டும்தான் நம்பர் 1டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா அவருக்கு அந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதிகம்னு சொல்லுவேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இப்போ வந்தவர்னு சொல்லுவேன் நான். டபிள்யூடபிள்யூனாவே பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தான். பட் இப்போ இதுக்கு மேலே அவர் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம பழைய மேட்செல்லாம் பார்த்து தான் நம்ம சாட்டிஃபிகேஷன் ஆகியிருக்க வேண்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜான் சீனா வரப்போது கிடையாது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த குணதரன்றதும் பார்த்திங்கன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது அவன் பார்த்திங்கன்னா கோல்டுபர்க்கும் தோக்கடிச்சிருக்கான். ரேண்டி ஆர்டனையும் பார்த்திங்கன்னா தோக்கடிச்சு அவன் அடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. அவன் என்ன சொல்கிறது அந்த நெஞ்சு மேலே பலாப்பழம் அடிக்குவான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது ஒன்று இருக்கும் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு லாக் ஒன்று அந்த லாக் ஒன்று போட்டதோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாக் போடும்போதே ஜான் சீனா பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று கம்பேர் பண்ணி எழுதிட்டான். பட் எப்படியும் பண்ணும்போது மாங்க அடித்து ஒரு கிவ் அப் ஒன்று கொடுத்துட்டான் பார்த்தியா. ஜான் சீனாவிலே முடியல. பட் இருந்தாலும் லாஸ்ட் ஓவர் ஸ்மைல் பண்ணிட்டு நான் ஒத்துக்கினேன் அது மாதிரி நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா மேட்ச்லேருந்து வெளியே போயிட்டார். இந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச்ன்றதுனால 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டை கொடுத்துட்டு அவர் வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு வரமாட்டார் குட் பாய்ஸ் ஜான் சீனான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஓகே இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கிடையாது. பட் இனிமேல் காலங்களில் அந்தந்த சூப்பர் ஹீரோ பார்த்தோன்னா வரதான் போகிறாங்க டபிள்யூடபிள்யூவில். பட் இருந்தாலும் மிகப்பெரிய டபிள்யூடபிள்யூக்கு ஒரு முக்கியத்துவத்தின்னு பார்த்து கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தான் சொல்லுவாங்க. அண்டர்டேக்கர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் இவர் இல்லை இதுக்கு மேலே